வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராக கடந்து போக போகிறோம். த லாஸ்ட் 6 சாப்டர்ஸ்க்கு வந்துட்டோம். கடைசி 6 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் ரொம்ப கருகலான சத்தியங்கள். இன்னும் 2 அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு பிறகுதான் புதிய வானம் புதிய பூமிக்கு போகும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம படிக்கிற அந்த 2 அதிகாரங்களும் சோப்பிட்டி ரொம்ப வருந்துதலுக்குரிய காரியமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும். ஒருவேளை இந்த அதிகாரம் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணுமோ. ஆனால் பத்மு தீவில் ஆண்டவர் அவருக்கு எல்லா ரெவலேஷன்ஸையும் கொடுத்துட்டு ஆவிக்குள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் வெளிப்படுத்தின பிறகு வந்து அதை ஞாபகம் வச்சு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எழுதணும். அதானே ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றி என்ன பண்ணணும், வந்து அதை அவ்வளோத்தையும் உங்களுக்கு எனக்கு கொடுப்பதற்காக எழுதுறார். அப்படி எழுதும்போது இது ஒரு வேளை முன்னாடி வந்திருக்கணுமோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே இந்த பகுதி நமக்கு காணப்படும். ஆனால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சில வேளைகளில் இன்றைக்கு நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏன் வாசிக்கிறோன்னா, சிலர் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறதே இல்லை. அதனால தான் அந்த அதிகாரங்களை நம்ம ஒரு தடவை வாசித்து அந்த வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறது அவசியம். இன்னைக்கு இருக்கிற டைமுக்கு இந்த அதிகாரத்தை முடிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம அந்த அதிகாரத்தை அனைவருமாக சேர்ந்து மாறி மாறி வாசிக்கலாம். லெட் வி ஆல் ஸ்டாண்ட் டுகெதர். எழும்பி நின்று 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 18 வசனங்களையும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேறுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களுமாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான் என்பதே.
உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த 17வது 18வது அதிகாரங்கள் பாபிலோனை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் மேல் வரக்கூடிய அழிவு, நியாய தீர்ப்பு இந்த பகுதிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஏற்கனவே சொன்னது போல வெளிப்படுத்தின விசேஷத்தை நார்மலாக நீங்கள் உங்கள் வாய்ஸில் நீங்கள் நார்மல் ஸ்பீடில் வாசித்தீங்கன்னா 55 நிமிஷத்தில் என்ன பண்ணலாம்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து முடிக்கலாம். 10 தடவை படித்து புரியல, 20 தடவை படித்து புரியலன்னா 21வது தடவை கர்த்தர் உங்களுக்கு விளங்க செய்வார். சில காரியங்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பகுதிகள்லாம் வாசித்து பார்க்கிற பொழுது. இந்த 17வது அதிகாரம் மத சம்பந்தப்பட்ட பாபிலோனை குறிக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தால் விழுந்து போன சபையை அது நமக்கு தெரியப்படுத்துகிறதாக நம்ம அந்த பகுதியில் பார்க்கிறோம். இந்த 17வது அதிகாரத்தை வியாக்கியானம் செய்யும் போது கவனிங்க, சிலருடைய உள்ளங்கள் புண்படும் என்பது எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு காரியம் இருதயம் என்ன பண்ணும்? ரொம்ப வேதனைப்படும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். என்றாலும் வேதத்தின் ரகசியங்களை மறைத்து வைக்க நான் பிரியப்படவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பவுல் இப்படியா சொல்லும்போது சொல்றாரு, நான் சத்தியத்தை அறிவித்ததினால் நான் சத்ருவானேனோ அப்படின்னு சொல்லுகிறார். ஒருவேளை நிறைய பேருக்கு நான் இப்படிதான் விசுவாசிக்கிறேன். 80% ஆஃப் த க்ரௌடுக்கு பிடிக்கும், 20%க்கு இது பிடிக்காது. இந்த சப்ஜெக்ட் பேசுறது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஆறுதலா 4 வார்த்தை கேட்கலான்னு பார்த்தா என்னையா வாரம் வாரம் மிருகமா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். சபை தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் புரியாம கடைசி வரைக்கும் இன்னும் நான் எவ்வளோ காலம் இருப்பேன்னு தெரியாது. ஆனால் எல்லா காரியங்களையும் சொல்ல வேண்டிய காலத்தில் என்ன பண்ணணும்? சொல்லி ஆக வேண்டிய நிர்பந்தம். இன்னும் இது யூடியூப் சேனல்ஸில் இருக்கும். காலங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு அது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். கிட்டத்தட்ட இது 52வது வாரமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சப்ஜெக்டை நம்ம விலாவாரியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால ஒரு காரியத்தை நல்லா எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம். ஆனாலும் நான் சத்தியத்தை அறிவித்ததனால் சத்ருவானேனோ அவர் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனாலும் நான் தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் மறைக்காமல் உங்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானேன் என்று எழுதுகிறார். நானும் அதை போல எதையும் மறைக்கல. இருக்கிறத என்ன பண்றோம், நம்ம இது என் சொந்த கருத்துக்கள் எல்லாம் எழுதப்பட்ட காரியங்களை உங்களுக்கு அதை அந்த கருகலான சத்தியங்களை விளங்கிக் கொள்ள. ஆனால் நான் நம்ம சொல்லுகிறதே சிலருக்கு என்ன பண்ணாது, புரியாது. 52 வாரத்தில் 52வது வாரத்தில் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே பிளாங்கா இருக்கும். ஆனாலும் சில காரியங்கள் அதுல கர்த்தர் அநேக தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக நமக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களை கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார். நீங்க ஆழ்ந்து கவனிங்க, நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரோமாபுரியில மரணத்தை அனுபவிக்கும் முன்பாக இந்த வார்த்தைகளை யார் சொல்றா அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அதுதான் அவர் சொல்றார், நான் சத்தியத்தை அறிவித்ததினால் நான் சத்ருவானேனோ என்று சொல்லுகிறத அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்க நான் பிரியப்படவில்லை. இந்த 17வது அதிகாரம் அநேகருடைய உள்ளங்களை புண்படுத்தினாலும் அதை நான் மறைத்து வைக்க என்ன பண்ணல, பிரியப்படவில்லை. அதை உங்களுக்கு சொல்ல கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. இந்த 17வது அதிகாரம் முழுவதும் நீங்க பார்க்கும்போது 2 காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம் இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னு சொன்னா, ஒன்னு வேசி, இன்னொன்னு மிருகம். இவர்கள் தான் இந்த பகுதியினுடைய நாயகர்கள். வேசி மற்றும் மிருகத்தை இந்த பகுதிகளில், வேசியும் மிருகமும் இணைந்ததுதான் இந்த 17வது அதிகாரம். இந்த வேசியை குறித்து ஏராளமான ரகசியங்கள் உண்டு. அதே நேரத்தில் மிருகத்தை குறித்தும் ஏராளமான ரகசியங்கள் உண்டு. அதாவது இன்னொரு விதத்தில் சொல்றது, அந்த அந்தி கிறிஸ்து சாத்தானுக்கு என்று ஒரு மனைவி, அவள் வேசி. அது யார் என்று சொன்னால் அது பாபிலோன் என்று என்ன பண்ணப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அது யாரு? பரம எருசலேம். அது ரெண்டுமே அதாவது நகரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை என்று அழைக்கப்படுகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட, அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை
மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய நாம மகிமை. சாத்தானுடைய மனைவியாகிய ஸ்திரீயும் உண்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய ஸ்திரீயும் உண்டு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பகுதியை நீங்க தியானித்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு பட்டணங்களுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டு, ஒன்று மகா பாபிலோன், அது வேசிக்கு அடையாளமாக சொல்லப்படுது. கிறிஸ்து என்கிற ஒரு புருஷனுக்கு, அதாவது கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவின்னு யாரை சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா புதிய எருசலேம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது நல்ல பல காரியங்கள் இந்த மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. முதல் 6 வசனங்களை நீங்க வாசித்து, முதல் 7 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கிற போது அந்த பகுதிகளில் நமக்கு இந்த ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அதை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மிருகத்தை பார்ப்பதற்கு முன்பு முதலாவது இங்கு ஒரு வேசி இருக்கிறாளே, அவள் பாபிலோனுக்கு. அதை குறித்து நாம் என்ன பண்ண போகிறோம்? நாம் தியானித்து தொடர்ந்து அந்த மிருகத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு இந்த முதல் 7 வசனங்களை முடிக்க தேவ ஆவியானவர் கிருபை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். இல்லை, அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து தேவன் அதிலிருந்து நமக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன என்பதை உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 7 கலசங்களிலுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகா பாபிலோன் அல்லது விழுந்து போன சபையில் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து இதில் நாம் பார்க்கிறோம். மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று அவள் மேல் வரக்கூடிய ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அதில் சொல்லப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க. இப்போதான் அந்த சப்ஜெக்டுக்கு வருகிறோம். வேதாகமத்தில் 1-2 இடங்கள்ல தான் போல்டு லெட்டர்ஸ்ல எழுதப்பட்டிருக்கும். சில எழுத்துக்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கும் எல்லாம் நீங்க வாசிக்கிற போல்டு லெட்டர்ஸ். அதாவது நம்ம சாதாரணமாக இருக்கும். 5வது வசனத்தை மாத்திரம் உங்க பைபிளில் பாருங்க, திறந்து பாருங்க. 5ஆம் வசனம் மாத்திரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது மாத்திரம் நல்லா எப்படி இருக்கும், போல்டா எழுதி இருக்கிறத நம்ம அந்த பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். அதனுடைய காரியம்தான் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதுல ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு அதை நாம் என்ன பண்ண போகிறோம்? நாம் தியானிக்க போகிறோம். எத்தனையோ நமக்கு போல்டா எழுதியிருக்கலாமேன்னு நினைக்கிற எத்தனையோ இது இருக்கு, பகுதிகள் இருக்கும். ஆனா கர்த்தர் இதுல என்ன பண்ணியிருக்கிறார்னா ஹைலைட் பண்றார். போல்டா என்ன இதுல 2 இடத்துல எழுதியிருக்கும். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா 5ஆம் வசனத்தையும் வாசிச்சு பாருங்க, 14வது வசனத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா 2 பகுதிகள்லையும் அந்த போல் லெட்டர்ஸ் காணப்படும். அங்க கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறவர்னு அங்கேயும் நல்ல, அதாவது கொட்டை எழுத்துல எழுதியிருப்பாங்கன்னு அந்த மாதிரி எழுதியிருக்கும். இங்க 5வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கிற பொழுது, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் என்பது என்ன? வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவளுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பகுதிகளில் நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இது பாபிலோன் மேல வரப்போதோ, பாபிலோன் என்கிற ஒரு நகரத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம் அப்படின்னு பலருக்கு இதை படிக்கும்போது வாசிக்கும்போது பாபிலோன் அப்படின்னு கர்த்தர் சிலருக்கு அந்த கிருபையை கொடுத்துக்கிறார். நேத்து நம்ம சகோதரர் பாபிலோன்ல இருந்தார், இன்னைக்கு இங்கே வந்துட்டார். அப்படி எல்லா காரியங்களும் நம்ம பல காரியங்களை என்ன பண்ணலாம், நான் சொல்லுகிறேன். அந்த சப்ஜெக்ட் வரும்போது இன்னும் அதை விளக்க விரும்புகிறேன். ஏன்னா வேட்டிக்கன் சிட்டிக்கு போயிட்டு வந்தார் நேற்று. அங்கே வீடியோவில் காமிக்கும் போது பார்க்கும் பொழுதே, ஏன்னா பால் அருண் அவர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு தான் இப்போ தான் ஃப்ளைட்டில் வந்து இறங்கி நேராக வந்து சர்ச்சில் வந்து இறங்கியாச்சு. ஆனால் ஒரு நாள்
நம்ம ஃப்ளைட்டு எல்லாமே எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம அனைவருமே ரெக்கையே இல்லாமல் என்ன பண்ண போகிறோம், டேக் ஆஃப் ஆக போகிறோம். அப்படி டேக் ஆஃப் ஆயிடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் உள்ள அத்தனை அருவருப்புகளும் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்களும் நானும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு இன்னும் அழகாக நான் விளக்க தேவ ஆவியானவர் கிருபை தருவாராக. மறுபடியும் சொல்கிறேன், எழுத்தின்படியான இப்போ நம்ம சிட்டியுடைய பேர் என்ன, நம்ம சொல்கிறோம் சென்னை சிட்டி அப்படின்னு சொல்லிடுறோம். அதுபோல இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் சொல்லுகிறோம், பாபிலோன் என்கிற ஒரு தேசம் சொல்லுகிறோம். இது ஃபுல்லா பாபிலோனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு மகா பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நீங்க பாத்தீங்க. ரகசியம் மகா பாபிலோன் அப்படின்னு பாபிலோன் தேசத்துக்கு சொல்லப்பட்டிருக்குப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற காரியம் உண்டு. இந்த பாபிலோன் ஆவிக்குரிய முறையிலே இருக்கக்கூடிய ஒரு சமய பாபிலோன் என்று இல்லை, இது விழுந்து போன ஒரு சபையை குறிக்கிறது என்று சொல்லலாம். என்ன, எப்படிப்பட்ட சபை அது? விழுந்து போன ஒரு சபையை அது காண்பிக்கிறதாக காணப்படுகிறது. இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா போலியான ஒரு சபை. மகா பாபிலோன் எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டா எதுக்கு அடையாளமா இருக்குது? ஒரு போலியான சபை, இல்ல மாய்மாலமான சபை, இல்ல பேக் ஸ்லைடு, என்ன பண்றது, பின்வாங்கி போன ஒரு சபைன்னு சொல்லலாம். நீங்க மேலோட்டமா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா பாபிலோன் நகரத்தையோ பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்று தவறாக எண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காரியத்தை தான் நான் தொடர்ந்து படிக்க தேவ ஆவியானவர் கிருபை தருவாராக. விழுந்து போன அல்லது கைவிடப்பட்ட சபையின் மேல் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்னா தன்னுடைய நியாய தீர்ப்பை என்ன பண்ண போகிறார், அனுப்ப போகிறார். அதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதுதான் இன்னொரு விதத்தில் சொல்ல மகாவேசி என்று கைவிடப்பட்ட அல்லது போலியான சபையை அது காண்பிக்கிறது. மகாவேசி அப்படின்னா நம்ம இது எப்படின்னா கைவிடப்பட்ட எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்து கள்ள தீர்க்கதரிசியினுடைய ஆளுகைக்கு கீழாக என்ன பண்ணுவாங்க, வருவார்கள். இன்னொரு விதத்தில் மகா வேசி அப்படின்னா வேசித்தனம் பண்றது அப்படின்ற காரியம் அல்ல. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா மகா வேசி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கைவிடப்பட்ட அல்லது எப்படிப்பட்ட சபை, அது போலியான ஒரு திருச்சபை. இன்னைக்கே நீங்க பார்க்கலாம், யூடியூப்ஸ்ல உள்ள போனீங்கன்னா எப்படி பார்க்கலாம், அந்த எது போலி சபை என்ன பண்ணலாம்னா உண்மையா கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவர்களுடைய கண்கள் என்ன பண்ணுவோம்னா திறக்கப்படும். எது போலியான சபை, இன்னைக்கு அந்த சபையிலையும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, விடுதலையை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களும் நடக்கும். எப்போ, எல்லா சீசன்லையும் அவங்க இயேசு கிறிஸ்து ஓடு கூட ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்பட சபை அங்க மேல அங்க சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க அந்த கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் கைவிடப்பட்ட சபை என்ன பண்ணிட்டு இருக்கும்னா இப்படிப்பட்ட அவலங்களிலே சிக்கி சின்ன பின்னமாக காணப்படுகிற காட்சியில் தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 19:20 நமக்கு என்ன சொல்கிறது? அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். யார் கூட பிடிக்கப்பட்டானோ? மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். 19ஆம் அதிகாரம் வரும்போது அவன் சாப்டர் முடியும். ஆனா யாரு உள்ள போறா? மோசம் போக்கின, மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி. இன்னைக்கு அதுதான் அந்த காலகட்டங்கள். இந்த அந்த கள்ள தீர்க்கதரிசி தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களில் ஒரு ஆவிக்குரிய விதத்துல முழுமையாக தேசத்தை என்ன பண்ணிருப்பான். இந்த கள்ள தீர்க்கதரிசி தன்னுடைய கையில கொண்டு வருகிற அந்த காட்சி அமைப்பை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா அந்த வேசி என்று சொன்னால் அது கைவிடப்பட்ட சபை என்று சொன்ன இது எத்தனை இடத்துல இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா வேசி என்கிற காரியம் 4 வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். 1ஆம் வசனம், 5ஆம் வசனம், 15 மற்றும் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உபத்திரவ காலத்துல தலையெடுக்க போகிற பொய்யான மாய்மாலமான ஒழுங்கை அது சுட்டி காட்டுகிறதாக அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இது எப்படி ஏற்படுகிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இதை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆனா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு காரியம் சொல்லலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த வார்த்தை அப்படின்னா
தேவனுக்கு உண்மையாக இருப்பதில் சபை குறைந்து வருகிறது. தேவனுக்கு எப்படி இருக்கிறதுல உண்மையாக இருக்கிறதுல சபை குறைந்து வருகிறது. ஆகவே தான் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சபை அங்கு குறைந்து வரும்போது, ஆவிக்குரிய ரீதியாக குறைந்து வரும்போது, கர்த்தர் அங்க என்ன பேர் அவங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, என்ன பேர் கொடுக்கிறாரு? வேசின்னு என்ன பண்றார்? பேர் கொடுக்கிறார். உலகத்தை நான் அதிகமாக நேசிப்பேன், அதோட யாரையும் நேசிப்பேன்? ஏசியா, நான் தேவனையும் நேசிப்பேன் அப்படின்றவங்கள தான் அங்க என்ன சொல்லப்படுதுன்னா வேசி, மகா வேசி. அதுக்கு இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அதுதான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அதுதான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில் இன்னைக்கு பலவிதமான காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? தியானிச்சோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதல் காரியம், எப்படி நீங்க இது கைவிடப்பட்ட சபை பல காரியங்களை நம்ம சொல்லி கொண்டு வந்தாலும் போலியான ஒரு இன்னும் சொல்றதா இருந்தா, அந்த நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசி ஆன்டி கிரைஸ்டனுடைய ஆட்சி பயங்கரமா இருக்கிற அந்த காலகட்டங்கள்ல இங்க ஆனா பயங்கரமா எது நடக்கும் அப்படின்னு சொன்னா, எது பயங்கரமா அப்படி காலகட்டங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு தலைமையகம் இருக்கும். உண்மையிலேயே அதுதான் சர்ச்சுன்னு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கீழே வந்து எல்லாம் அப்படியே பயபக்தியா இருப்பாங்க. ஆனா கைவிடப்பட்ட விழுந்து போன சபை, நான் யாரை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு வர வர அந்த பேரை சொல்லாம சொன்னாலும் அது உங்களுக்கு அது புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். கைவிடப்பட்ட போலியான ஒரு கிறிஸ்தவ மதம் அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிட்டியில உட்கார்ந்துருப்பாங்க, பலவிதமான அங்கிகளை போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க அவ எதுல உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 4வது வசனத்துல நீங்க 3வது வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன்னு அந்த பகுதியில் வாசிக்கிறோம். சில பிஷப்மார்கள், சில பிஷப் இன்னும் சொல்றதா இருந்தா போப் இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். என்ன ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க நீங்க அதை நீங்க ஒழுங்கா கவனிக்கலன்னா கவனிச்சு பாருங்க, சிவப்பு ஆடையை தான் இருக்கும். அவங்களுடைய ஓவர் கோட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது சிவப்பாக இருக்கும். போட்டிருக்கிற அந்த பெல்ட்டும் என்ன பெல்ட்டா இருக்கும் அப்படின்னா அது சிவப்பு பெல்ட்டா தான் இருக்கும். அது எல்லா காரியங்கள்ல வருகிற காலகட்டம். மகா வேசி யார் என்று சொல்லி பல விதங்கள்ல நான் ஏதாவது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வேசியை குறித்து நீங்க எங்க முதலாவது பார்க்கலன்னா, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கு வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆகையால் வேசியே கர்த்தருடைய வார்த்தையை கேள். வேசியே கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ காம விகாரிகளோடும் அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததனால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும், இதோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரோடும் நான் கூடி வர செய்து சுற்றிலும் இருந்து அவர்களை உனக்கு விரோதமாக சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து விபச்சாரிகளையும் இரத்தம் சிந்தினவர்களையும் நியாயம் தீர்க்கிறபடியே உன்னை நியாயம் தீர்த்து உக்கிரத்தோடும் எரிச்சலோடும் இரத்த பழியை உன் பேரில் சுமத்தி உன்னை அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தரையாக்கி போட்டு. போதும், இந்த கவனிங்க. இந்த காரியங்கள்லாம் நீங்க வாசிச்சு பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணத்தினால், விசுவாசிகள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் மதம் அதன் பின் முற்றிலும் மறையவில்லை. ஏன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதுதான் காணப்படுகிற போலியான ஒரு கிறிஸ்தவ மதமாக காணப்படும். அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, மகாவேசின்னு சொல்லிட்டு நல்லா கவனின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த சபைக்குள்ள எல்லாமே என்ன இருக்குது, அதுக்குள்ள என்ன காணப்படுகிறது? வாசிக்கும் பொழுது வாசிங்க, என்ன காரியம் சொல்லப்படுகிறது? விக்கிரகங்கள் என்ன இருக்குது? நமக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற முதல் கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எனக்கு அசிஸ்டண்ட்டை கூப்பிட சொல்லல,
யாரை கூப்பிட சொல்ல? அம்மாவை கூப்பிடு, கொஞ்சம் அவர்கிட்ட உதவி செய்ய சொல்லுங்க. அந்த கச்சாத்தே கிடையாது. அது அம்மாவை கூப்பிடு, இல்ல பீட்டரை கூப்பிடு, ராயப்பரை கூப்பிடு, அதுவே என்ன கிடையாது. அதனால தான் அப்படி சொல்லணும். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நானும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் எங்க அம்மா யாரு மரியாளும் மரியன்னையும் என்னவா இருக்கிறாங்க? நான் அவர்கள் அனைவருமே வழியும் சத்தியமும் எப்படி இருக்கிறாங்க? ஜீவனுமா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இயேசு சொல்லல, ஒரு வேர்டு உபயோகப்படுத்தினார். என்ன சொன்னார்? அது எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதுதான் நோ அசிஸ்டன்ட்ஷிப். இந்த இடத்துல எல்லா மாய்மாலங்களுக்கும் அன்னைக்கு முற்றுப்புள்ளி. நிறைய பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அதற்குரிய என்ன காரியங்கள் என்ன பண்ண வேணும்? அவரவர் அனுபவிக்க வேண்டியதாக காணப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 51:13. அந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்து உடையவளே, திரண்ட சம்பத்து உடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்க டாப் கிளாஸ்ல இருக்கலாம். திரண்ட சம்பத்து உடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு என்ன வந்துச்சு? ஒளிவும் வந்தது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த முதல் வசனத்துல வாசிக்கும் பொழுது இந்த மகா வேசி எங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, எதுல உட்கார்ந்து இருக்கிறாங்களோ திரளான தண்ணீர்கள் மேல் என்ன பண்ணிருக்கிற உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். தண்ணீரின் மேல் அமர்ந்திருப்பது என்றால் என்ன? தண்ணீரின் மேல் அமர்ந்திருக்கிறதுனா என்ன? 15வது வசனம் நமக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் அதெல்லாம் பாஷைக்காரனுமாம் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். தண்ணீரின் மேல் உட்கார்ந்து இருப்பதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகள், அதாவது எல்லா அதை தான் அங்கே காணப்படுது. மனு குலத்தையும் உலகம் முழுவதையும் நாம் ஆட்டி படைக்கிற போலியான ஒரு சமய முறையை என்ன பண்ணுதுன்னா அது காண்பிக்கிறதாக அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உலகத்தின் பின்னே போகிற, அதாவது கிறிஸ்தவம் உலகத்தின் பின்னே போனா அவங்களுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு பேர், என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குது? வேசி அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கள். பயந்து சொல்லாதீங்க, நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கள். ஏன்னா ஒரு இடத்துல வசனம் சொல்லப்படுது, உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு பகை அப்படின்னு எழுதி இருக்கிறோம். எங்க சொல்லப்பட்டிருக்குது? யாக்கோபு 4:4 என்று நினைக்கிறேன். வாசிங்க, யாக்கோபு 4:4. இல்ல, வாசிங்க, யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. எப்படி ஆரம்பிக்குதுங்க? நல்லா வாசிங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு விரோதமான என்னவாது? பகை என்று அறியீர்களா என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். உலகத்தையும் சிநேகிச்சு இயேசுவையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ற காரியம் அல்ல. உலகத்தின் சிநேகம் அது தேவனுக்கு அது பகை என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லப்படுது. நம்முடைய முழு அன்பையும் தேவனுக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க முழு அன்பையும் தேவனுக்கு மட்டுமே செலுத்துங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதுதான் வசனம் சொல்லப்படுது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 10:27 நமக்கு என்ன சொல்லுகிறது? அவன் பிரயோத்தமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கூட ஒரு வருஷ பக்கத்துல கையை கொடுத்து நீங்க சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும்
முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உங்க முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுக்கு செலுத்த வேண்டிய அன்பை அவருக்கு செலுத்தாமல் அந்த அன்பை இன்னொரு மனுஷன் மேல இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் மேல இல்ல அப்படின்னா ஒரு இன்பத்தின் மேல இல்ல ஒரு காரியத்தின் மேல செலுத்த துவங்கும் போது அதுக்கு பேர் தான் என்ன சொல்லப்படுது? விபச்சாரம்னு சொல்லப்படுது. அதனாலதான் ஆரம்பிக்கிறது சில காரியத்தை படிக்கும்போது படிக்கிற காரியமா தான். ஆண்டவர் என்ன வேணாலும் வேர்ட் போட்டிருக்கலாம். யாக்கோபு என்கிற பக்தனை வச்சு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், விபச்சாரக்காரரே, உலகத்தின் சிநேகம் என்னவா இருக்குது? தேவனுக்கு என்னவா இருக்குது? பகை. அவ்வளவுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எது ஆவிக்குரிய வேசித்தனம்? நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் ஒரு தடவை வாசிங்க. ஓசியா 4:12 நமக்கு என்ன சொல்கிறது? என் ஜனங்கள் தட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். வேசித்தன ஆவி அவர்களை என்ன பண்ணிட்டான்? வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரம் போனார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 17:1 நமக்கு வாசிக்கிற பகுதி போலித்தன மதமாகிய அது வேசிகளாக இருந்து தவறான கலப்படமான காரியங்களை பூமியின் ராஜாக்களோடு இணைந்து செயல்படுகிறத அந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற அந்த மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இது எதை காண்பிக்குது அப்படின்னா, ரோமன் கேத்தலிக் சர்ச் என்பதை இது நன்றாக நம்ம புரிந்து கொள்ளலாம். பரிசுத்தமாக்கப்பட்ட ஆராதிக்கிற முறை இல்லாம எல்லா நிலைகளிலும் பல காரியங்கள் புறஜாதிகளுடைய பழக்கங்களை என்ன பண்ணுகிறாங்க? பின்பற்றுகிற காரியங்கள். இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்க பார்க்கலாம். விவரிக்க முடியாத தப்பெண்ணம் கொண்டிருக்கிற சமய குழுக்கள். அதுதான் என்னவா இருக்குதுன்னா, அதுதான் ரோமன் கேத்தலிக்சம் என்று சொல்லப்படுகிற காரியம். அதுதான் எல்லா காரியங்கள்ல சுருக்கமாக சொன்னா, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை ஏற்காதபடி விருப்பம் போல மிக மிக தரக்குறைவான வாழ்க்கை வாழ்வது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாம் அதுல அப்படியே பிளைண்டா என்ன வாங்கிட்டாங்க? குருடாக்கப்பட்ட ஒரு நிலை. எல்லாம் குடிகாரன் என்ன வாயிடுவான் அப்படின்னா, குடிச்சு 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 என்ன வாயிடுறான்? அதுல அடிமை ஆயிடுறான். எல்லா காரியங்கள்ல உலகத்தின் அவனை கேட்டா என்ன சொல்லுவான்? ஏன் பிரதர் குடிக்கிறீங்க அப்படின்னு என்ன சொல்லுவான்? உலகத்தின் கவலை என்ன பண்ற? மறக்க விரும்புறேன் அப்படின்னு அவன் சொல்லுகிற காரியம் அப்படியா இருக்கும். எல்லா காரியங்களும் மறக்க விரும்புறேன். அதனால அவனால அதை என்ன பண்ண முடியல? எதிர்த்து நிற்க முடியவில்லை. அதுதான் எல்லா காரியங்களும் நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் நீங்க வாசித்து பார்க்கிற போது, அதாவது ஆவிக்குள்ள ஆண்டவர் இந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த காரியங்களை நீங்க வாசிச்சு பார்க்கிற போது, முந்தின அதிகாரத்தை 16ஆவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? அதாவது 7 கலசங்களை உடைய 7 தூதர்கள் வந்து அதெல்லாம் கொட்டுறாங்க பூமியில். அதெல்லாம் தான் தியானிச்சோம். அதுல ஒருத்தர் யார் பக்கத்துல வந்து நின்று சொல்றா? இந்த யோவான் கிட்ட வந்து சொல்றாரு. அதை தான் நீங்க முதல் வசனத்துல நீங்க பார்க்கலாம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதர்ல ஒருத்தன் யார்கிட்ட வரான்? இவன் கிட்ட வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நீ வா அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை காண்பிக்கிறத நம்ம அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அப்படியே வாசிச்சு 2ஆம் வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா அது என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆவிக்குள் ஒரு வனாந்தரத்துக்குள் கொண்டு போனார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அது உலகத்தின் எந்த வனாந்தரத்தையும் குறிக்கவில்லை. அது சபையினுடைய ரகசிய வருகைக்கு பின்பு, ஏன்னா பரிசுத்தமாக்கப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகம் முழுவதுமே எப்படி மாறிடுது அப்படின்னு சொன்னா, இந்த முழு உலகமும் எப்படி இருக்கும்னா வனாந்தரமாக காட்சி அளிக்கும். அதைத்தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வேத வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். 6வது வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே, அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக தேவன் உங்க மேல என் மேல வைத்த தயவினால கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் சொல்லும்படியாக வாஞ்சித்திருக்கிறார். நம்ம மேல வச்சிருக்கிற ஃபேவர், ஒரு பெரிய தயவினால இந்த காரியங்களை என்ன பண்றாருன்னா கர்த்தர் விளங்க செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஸ்திரீ என்ன செய்ய, இந்த 17வது அதிகாரத்தில் வருகிற இந்த ஸ்திரீ 3 இடங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற காட்சி அமைப்பு இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. முதல் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? திரளான தண்ணீர்கள் மேல என்ன பண்ணிருக்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிற ஒரு காட்சி. 3ஆம் வசனத்தில் அந்த அம்மா எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்திரீ. 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அது ஒரு 7 மலைகளின் மேல் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்திரீ என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற ஸ்திரீ உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை குறிக்கிறது. போலி மதம், அதாவது உலகம் முழுவதும் இந்த, அதாவது எல்லா ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணுகிறான்னா ஆளுகை செய்கிற அந்த காட்சி அமைப்பு. அதாவது திரளான தண்ணீர்கள். அதுக்கு தான் நம்ம 15வது வசனத்தில் வாசிச்சோம். அவர்கள் ஜானங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அந்த திரளான தண்ணீர்கள் மேல் எல்லா ஜாதிகளின் மேல அவ உட்கார்ந்து இருக்கிற காட்சி அமைப்பு. அதை தான் அந்த திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு காட்சி அமைப்பு என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இது நீங்க நம்ம ரெவலேஷன் சீரியஸ்ல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரத்தில் ஒரு மிருகம் வரும். அன்னைக்கு இந்த பகுதியை ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தோம். முதல் 10 வசனங்கள்ல அந்த மிருகத்தை குறித்து ரொம்ப தெளிவான விளக்கங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 13:4 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தை குறித்து பல காரியங்கள் நமக்கு அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அந்த ஸ்திரீ எப்படி, எதை அணிந்திருக்கிறாங்க, என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த, அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று இந்த பகுதியை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது நிறைய காரியங்களை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். நீங்க அந்த பகுதியை தயவாய், நான் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது அதை கேட்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு காரியம் மறுபடியும் சொல்ற காரியம், உலகத்தின் மேல இரத்த வெறி கொண்டு, ஏன்னா எல்லா விதமான முயற்சியின் விளைவுகளையும் நம்ம என்ன பண்றோம், இந்த காரியம் நமக்கு காண்பிக்கிற காட்சியாக காணப்படுகிறது. ஏன்னா நம்ம எல்லாவற்றிலும் நம்ம போற காட்சி அமைப்பு, ஆண்டவரே எனக்கு தயவு செய்துன்னு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம விழும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இல்லை அப்படின்னு சொன்னா அதற்குரிய காரியங்களை நாம் அனுபவிக்க ஏதுவாக இருக்கும். ஏன்னா பழைய ரோமாபுரி கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடம். 9ஆம் அதிகாரத்தை நீங்க 9வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். 7 ஸ்திரீகள், அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற என்னவா 7 மலைகளாம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அது எதை காண்பிக்குதுன்னு சொன்னா ரோமன் சிட்டி. ஏன்னா இந்த காரியத்தை நீங்க 7 மலைகள் மேல உட்கார்ந்து இருக்கிற காரியம், ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 7 மலைகள் நீங்க அது தெரிஞ்சுக்கிறதுல
ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்லும்போது அந்த 7 மலைகளுடைய பெயர்கள் தான் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அது நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் கேட்டு அதை எழுதுறதுனா எழுதி கொள்ளலாம். அதில் 7 மலைகளுடைய பெயர்கள்: கேபிட்டல் லைன், 2வது மலை பியூரினல், 3வது காரியம் வினியஸ், 4வது எக்குலைன், 5வது கேலியான், 6வது அவன்டைன், 7வது மலை பேர் பவன்டைன் என்று சொல்லி 7 மலைகள். இது உங்களை ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு அந்நிய பாஷை மாதிரி இருக்கும், அதனால் ஜஸ்ட் அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இந்த காரியங்கள், இந்த 7 ரோம நகரமே இதில் தான் கட்டப்பட்டிருக்குது. இந்த 7 மலைகளின் மேலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு காட்சி அமைப்பாக காணப்படும். இன்னும் அதற்குரிய விளக்கங்களை இன்னும் நம்ம இந்த 17, 18 அதிகாரங்கள் வரும்பொழுது உங்களுக்கு அதிகமாக விளக்கி சொல்ல கர்த்தர் கிருபை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காட்சி அமைப்பு பல காரியங்களை, பலவிதமான விளக்கங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய காரியம் தயவாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆடையை குறித்து பார்க்கிறோம். ரத்தாம்பரம், அது எதை காண்பிக்கிற காரியம் என்னன்னா, தட்ஸ் கால்ட் பொலிட்டிக்கல் பவர். இன்னொரு விதத்தில் சிவப்பு என்பது நான் ஏற்கனவே சொன்ன, அது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு அடையாளமாக காணப்படுகிற காரியம். ஏன்னா சிவப்பு அங்கிகள் அணிகிற ஒரு காரியம். ஏன்னா போப் இப்படி தான் இந்த சிவப்பான ஆடை அணிந்தான் அலங்காரமாக தோற்றம் அளிக்கிறத காரியத்தை என்ன பண்ணலாம்னா நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் கையில் வச்சிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுக்கிற காரியம் என்ன, எதை பிடிச்சிருக்கிறாங்களாம் தங்க கையில்? 4வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பொற்பாத்திரத்தை தங்களுடைய கைகளிலே பிடித்திருந்தால் வெளியில பார்க்கறதுக்கு பொற்பாத்திரமா இருக்கும். எப்படி இருக்கும்? அழகு. பொற்பாத்திரம்னா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த ஒரு பொற்பாத்திரத்தை தன்னுடைய கையில் என்ன பண்ணியிருந்தாலும் பிடித்திருந்தாலும் சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். உள்ள வெளிப்பிரகாரமா அழகு, வெளியில அதாவது உள்ளுக்குள்ள பார்த்தா எப்படி இருக்குது? அது அருவருப்பான காட்சி அமைப்பு. ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, மேலும் ரகசியம் மகா பாபிலோன். இந்த ரகசியம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த டெஃபினிஷன்? இந்த ரகசியம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு மறைவா இருக்கிற காரியங்களை விவரித்து தருகிற காரியம் தான் ரகசியம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு மறைவாக இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி தருகிற காரியம் தான் என்னன்னா ரகசியம். ஏன்னா பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரகசியம், பல விதமான ரகசியங்கள் சொல்லப்படுது. சபையினுடைய ரகசியம், தேவனுடைய ரகசியம், இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுதுல, அது கூட எப்படிதான் அது ரகசியம். எப்படி இருப்போம் மறுரூபமாக்கப்பட்டு எல்லா காரியங்கள், அதெல்லாமே ரகசியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வழக்கத்துக்கு அப்பாற்பட்ட வழக்கங்களை சில சபைகள் கொண்டிருக்கும். பைபிளில் எங்கேயுமே இருக்காது அந்த வழக்கங்கள், எங்கேயும் இருக்காது. மாலையை வைத்துக்கொண்டு ஜபம் பண்ணுவது, எதை வச்சுக்கிட்டு ஜபம் பண்றது? மாலையை வைத்துக்கொண்டு ஜபம் பண்ணுகிற காரியங்கள், அது பைபிளில் எங்கேயாவது நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்களா உங்களுக்கு ஒரு சட்டத்தை என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. Let the church be the church. சபை சபையாக இருக்க வேண்டும். மரித்து போனவர்களுக்காக ஜெபிப்பது, மரித்து போனவர்களுக்காக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. மரித்து போனவங்களை வச்சு யார்கிட்ட கேட்பாங்க? ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய மாட்டீங்களான்னு. இந்த ட்ராக்ல போய் இப்படி தொடுகிற காரியங்கள், இது எல்லாமே தேவன் அருவருக்கிற காரியங்கள். இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மகா வேசி அப்படின்னா எழுத்தின்படியான வேசித்தனம் அல்ல, இதெல்லாம் வேசி என்று சொல்லப்படுகிற காரியம் தான். பரிசுத்தவான்களை ஆராதிப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தவான்களை ஆராதிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிலை செஞ்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சிலை செஞ்சு அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவோம்? ஏன் காரியம் நடக்கும்? இன்னும் அல்ல, எல்லா காரியங்களும் நம்முடைய காரியங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஆகவே தான் ரகசியம் மகா பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நம்ம ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். ஆண்டவருடைய சாயலாக, ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்களும் நானும் காணப்படுவது மிகுந்த அவசியம். ஆண்டவருடைய நாம
மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நீங்க வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2:21 நமக்கு என்ன சொல்கிறது? இதற்காக நீங்க அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு எனக்கு யாரு? உங்களுக்கு எனக்கும் அவர் ஒரு மாதிரியை என்ன பண்ணி வச்சுட்டாரு? பின்வைத்து போனார். அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணணும். சபைகளாய் கொண்டு வருகிற சடங்காச்சாரங்களை வச்சுட்டு ஏன்னா பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு தனி லெக்சரே கொடுப்பாங்க. சீப்போன்னு போயிடணும். அந்த லெக்சர்ஸை விட்டுட்டு என்ன பண்ணணும்? போகணும். வேதத்தை நல்லா படிச்சிருந்தா தான் என்ன பண்ணுவோம்? நமக்கு புரியும். எல்லா காரியங்களும் இல்லை அப்படின்னு சொன்னா ஜெகோவா விட்னஸ், ஏன்னா ரோமன் கேத்தலிசம் பல காரியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராங்கா தங்க காரியத்தை பேசுவாங்க. நம்ம எல்லா காரியங்களும் நீங்களும் நானும் தெளிவா இருக்கணும்னா வசனம் வாசிச்சா தான் என்ன பண்ண முடியும்? அந்த காரியங்களை நீங்களும் நானும் ஒரு தெளிவை அறிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின கிறிஸ்துவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? யோவான் 13:15 நமக்கு என்ன சொல்கிறது? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களுக்கு நான் மாதிரியை காண்பிச்சேன், அதுபடி செய். நீயா ஒரு சட்டத்தை என்ன பண்ணாத, கொண்டு வராதன்னு ஆண்டவர் சொல்றார். நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். என்ன மாதிரி? நிறைய சொல்லலாம். ஜெபிப்பதில் இயேசு கிறிஸ்து மாதிரியாக இருந்தார். அன்பு செலுத்துவதில் என்னவா இருந்தார்? மாதிரியாக இருந்தார். ஜெபிப்பதில் அதிகாலை இருட்டோட போய் அவர் என்ன பண்றார்? ஜெபிப்பதில் உங்களுக்கு எனக்கும் என்னவா இருக்கிறார்? அவர் மாதிரியாக இருந்தார். அன்பு செலுத்துவதில் ஒருத்தர் வந்து காட்டி கொடுக்கறதுக்காக கிஸ் பண்ண வரும்போது டே துரோகி அப்படிங்கிற சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? சிநேகிதனே அப்படின்னு சொன்னார். எல்லா காரியங்கள்ல நம்ம சிநேகித மாதிரி கூட இருந்துட்டு என்ன பண்ணுகிறோம்? துரோகியா இருந்துகிட்டு இருக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்பிரகாரமா ஆக்ட் பண்றேனா, உங்க கூட பேசுற மாதிரி நடிக்கிறேனா, யார்கிட்டயாவது அப்படி காணப்படுறோமா? நம்ம ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அதோட சேர்ந்து என்ன பண்ணும்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்ன பண்ணு? பிறனிடத்திலும் அன்பு காட்டுவதில் மாதிரியா இருங்க. வெளியில பார்க்கறதுக்கு பகட்டா அப்படின்னு பேசுறதுக்கு உண்மையால் என்ன பண்ணுங்கன்னா அன்பு இருக்கணும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதாவது இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா பல காரியங்கள் உங்களுக்கு எழுதுகிறவர்களுக்காக அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிப்போம். மார்க் 1:35 சொல்லுகிறது ஜெபிப்பதில் மாதிரியாக எடுக்க வேண்டாம். மத்தேயு 26:50 சொல்கிறது அன்பு செலுத்துவதில் மாதிரியாக இருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாசிச்சு பாருங்கள். உபவாசிப்பதில் இயேசு கிறிஸ்து எப்படியா இருந்தார்? மாதிரியாக இருந்தார். ஒவ்வொன்றிலும் இதுல நீங்க பாப்பீங்கன்னா அதான் சொல்லப்படுது. ஒரு காரியம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆத்தும ஆதாயம் செய்வதில் எப்படி இருக்கணும்? நீங்கள் நானும் மாதிரியாக இருக்க வேண்டும். அதுல 29ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 4:29 என்ன சொல்லுகிறது? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்து தானோ என்றால் சமாரிய ஸ்திரீ சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நான் செய்த எல்லாத்தையும் என்ன பண்ணார்? ஒருவர் எனக்கு சொல்லிட்டார். அப்போ நான் செய்த எல்லாவற்றையும் நீங்க உங்களுக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர்ட்ட சொல்றோம்? இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல 10,000 புக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். என்ன பண்ணுங்க? நீங்க எத்தனை வேணுமோ எடுத்துட்டு போங்க. போய் என்ன பண்ணுங்கன்னா சொல்லி கொடுங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு கொடுங்க. உங்க வீட்டில் கிறிஸ்துமஸ் நாட்கள்ல என்னெல்லாம் பலகாரம் கொடுத்து பக்கத்தில் கொடுக்கும்போது இந்த புஸ்தகத்தோடு கொடுங்க. வெறுமன பலகாரத்தை கொடுத்தீங்கன்னா அது வெறும் பலகாரமா போயிடும். தயவு செய்து ஒரு புதிய ஏற்பாடை வாங்கி கொடுங்க. இல்லை இந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுங்க. அது நிச்சயமாக ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாத்திரும். பிரியமானவர்களே, பல காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆத்தும ஆதாயம் செய்வதில் எப்படி இருங்க? மாதிரியாக இருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 சொல்கிறது மன்னிப்பதில் எப்படி இருங்க? மாதிரியாக இருங்க. இன்னும் யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்களா? இந்த வருஷம் முடிவதற்குள்ள என்ன பண்ணுங்க? மன்னிச்சிருங்க. திடீர்னு பொட்டுன்னு போயிடுவோம். எரும மாட்டில் வருவான்னு சொல்லுவாங்க. கார்ல வரான், பஸ்ல வரான், ட்ரெயின்ல வரான். ஒரு அலை வந்து அள்ளிட்டு போயிடுது. உங்களுக்கு எனக்கு சொந்தம் சொல்லு. இங்கே நான் கண்ணை மூடினா என் இயேசுவை பார்க்கணும் அப்படி சொல்லுகிறவர்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால மன்னிச்சிருங்க.
நான் கடைசி வரைக்கும் உங்க கூட எப்படிதான் இருப்பேன், வீம்பா தான் இருப்பேன் அப்படின்னம்னா நமக்கு ஒரு வீம்பு காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருடைய நாம மகிமை. யோவான் 4:34 சொல்கிறது, தேவ சித்தம் செய்வதில் எப்படி இருங்க, நீங்க மாதிரியாக இருங்கள். யோவான் 17:22 சொல்கிறது, ஒரு மனதை காத்துக்கொள்வதில் எப்படி இருங்க, மாதிரியாக இருங்கள். யோவான் 13:14 சொல்கிறது, தாழ்மையை வெளிப்படுத்துவதில் எப்படி இருங்க, மாதிரியாக இருங்கள். கலாத்தியர் 2:9 சொல்கிறது, இணைந்து செயல்படுவதில் எப்படி இருங்க, மாதிரியாக இருங்கள். 2 கொரிந்தியர் 8:2 சொல்கிறது, உதாரத்துவமா கொடுக்கிறதுல எப்படி இருங்க, மாதிரியாக இருங்கள். யோவான் 17:14 சொல்கிறது, வேறு பிரிந்த ஜீவியம் செய்வதில் எப்படி இருங்க, மாதிரியாக இருங்கள்னு சொல்லப்படுது. யோவான் 16:33 சொல்கிறது, உபத்திரவங்களை சகிப்பதில் எப்படி இருங்கன்னா மாதிரியாக இருங்கள் சொல்லப்படுது. மத்தேயு 27:19 சொல்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருங்க, மாதிரியாக இருங்கள். தீத்து 1:6 சொல்கிறது, குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருங்க, மாதிரியாக இருங்கள் சொல்லப்படுது. பிரசங்கி 5:1 சொல்கிறது, தேவாலயத்துக்கு வருவதில் எப்படி இருங்க, மாதிரியாக இருங்கள். பக்கத்துல கடைசி வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், தேவாலயத்துக்கு வருவதில் மாதிரியாக இருங்கள்.